ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு வந்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதியோட முடிஞ்சது. இதுக்கு வந்து அவர் 1376 வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாம் டேட் வந்து அப்போதைக்கு சொல்லலை. இப்போ எக்ஸாம் டேட்டை பற்றின அப்டேட் இருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். பேராமெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்லேருந்து, அதாவது நேற்று 23 மார்ச் 2025 அன்றைக்கி வந்து பாருங்கள் எக்ஸாம் ஷெடியூல் பற்றின அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஷெடியூல் பற்றின அப்டேட் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சிபிடி எக்ஸாம் வந்து 28 ஏப்ரல் 2025லிருந்து 30 ஏப்ரல் 2025, அதாவது 3 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, டென்டேட்டிவ் ஷெடியூல்னால் ஒன்ஸ் எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்குமே அந்த டேட் டென்டேட்டிவ் தான். சரிங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச்சில் நடக்க வேண்டியது. ஆனால் 19 மார்ச் அன்றைக்கே நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம், போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே சர்க்குலர் விட்டுருந்தாங்க ஆர்ஆர்பி சைடு. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படின்னு தான் சொல்லிட்டு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 28 ஏப்ரல் 30 ஏப்ரல். சரிங்களா? இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் மொத்தம் ஒரு 3 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டேட்லேருந்து உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது அந்த தேர்ட் பாயிண்டில் வந்து இருக்கும். அதே போல் நீங்கள் இன்னமும் சில முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆதார் அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் ஆர்ஆர்பி அப்ளை டாட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் பயோமெட்ரிக் வந்து லாக்டு கண்டிஷனில் இருந்தால் வெரிஃபை ஆகாது. ஸோ அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் செக் பண்ணணும். ஒன்று, உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? கவர்மெண்ட் வெப்சைட், அதாவது ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்கள் ஆதார் வந்து பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஆதார் வெப்சைட் தான் போய் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அப்டேட் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2025 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடினா ஒரு 18 ஏப்ரல் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பே வந்து உங்களுக்கு லிங்க் வந்து எனேபிள் ஆகும். ஸோ 28 ஏப்ரல் 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஏப்ரல் இல்லை 25 இல்லை 23 ஏப்ரல் அந்த மாதிரி டேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நீங்கள் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்த ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓகேங்களா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மினிமம் வச்சுக்கோங்க. அதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண சேம் ஃபோட்டோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ ஐடி, ஒன்று வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃப் அதுவுமே ஒரிஜினல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ப்ரிப்பரேஷன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா, அதாவது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற அப்டேட்லாம் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.